வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி நெஞ்செலும்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெஞ்செலும்பு ஒரு 1/4 கிலோ மட்டன், அப்புறம் கொழுப்பும் வாங்கி வச்சுருக்கோம். தனியாக ஒரு 100 கிராம் கொழுப்பு வந்து நம்ம அரைவேக்காடை வெந்தாலும் அப்புறமா போட்டுக்கலாம். இப்பயே போட்டால் மெல்ட் ஆகிடும், அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள். எப்பயுமே நான்வெஜ்ஜெல்லாம் மஞ்சள்தூள் போட்டால் நல்லது, கிருமி நாசினி, அதனால் போடுறோம். சோம்பு, இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு. மிளகு ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இது வெந்தோடனே கூட போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். இந்த தண்ணி ஓரளவு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, இது வேகட்டும். வெந்தோடனே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துட்டுருக்கும். நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க, நல்லா கொதிக்குது. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். பேனில் வந்து ஒரு 4 சவுண்டு வரணும் எங்களுக்கு. நீங்கள் அவங்கவுங்க பேன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சுட்டு 4 சவுண்டு வந்தோடனே எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். முதல்ல ஃபுல்லில் வச்சுருந்தோம், இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். மூடி போட்டு வெயிட் போட்டுலாம். ஒரு 4 சவுண்டு வந்தோன்னே வந்து பார்க்கலாம். மட்டன் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு போனோமா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி சுண்டி போய் 1/2 டம்ளர் தான் இருக்குது, வெந்துருச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இந்தாண்ட ஒரு கடாய் போட்டிருக்கேன். கடாயில் வந்து கிராம்பு, இலை, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டோம். மசாலெலாம் போட்டு இது நல்லா தாளிச்சு விட்டுலாம். நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம குழம்புலேயே போட்டுட்டோம், அதனால் போடலை. கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இதில் வந்து நம்ம கொழுப்பு வந்து சீக்கிரம் வந்து போய்டும்ட்டு நான் போடாமல் வச்சுருந்தேன், அதையும் இப்போ போட்டுடலாம். இல்லை என்னென்ன போட போகிறோம் பாருங்கள். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகு ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டுருவோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த குக்கரில் பேன்லேயே எடுத்து இது ஜாயின் பண்ணி மூடி போட்டு மறுபடியும் தம்மில் வச்சிடலாம், வெந்துடும். இந்த கொழுப்பு கொஞ்சம் வேகணும். அது ரொம்ப முதல்ல போட்டிருந்தா கரைஞ்சி போயிடும், ஆயிலே ஆகிடும். அதனால தான் நான் எப்பயும் பாதி வெந்தோன்னு தான் போடுவேன். இப்போ இதை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எல்லாம் வேறு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போடலை, உப்பு போட்டு மறுபடியும் குக்கரில் வச்சிடுவோம். அப்படியே ஸ்லோ ஃபயரில் வெந்துட்டு இருந்தால் சரியாயிடும். நம்ம இந்த கொழுப்பு போட்டிருக்கோம்ல, கொழுப்பும் வேகணும். கொழுப்பு வந்து ரொம்ப வெந்தால் மெல்ட் ஆகி ஆயிலியாக பிரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே பாதியில் தான் போடுவேன். அதுக்காக தான் இப்போ வைக்கிறோம். மசாலா ஸ்மெல்லும் போகணும். அருமையான சுவையான நெஞ்செலும்பு மட்டன் குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நான் முக்கால்வாசி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றவே மாட்டேன். இன்றைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நெஞ்செலும்பு தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு போட்டுடலாம்.
உப்பு போட்டுட்டோம். பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படி வச்சுட்டு தான். மட்டன் குழம்புல நிறைய மெத்தட் இருக்குது, அதில் இது ஒரு மெத்தடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் வெட்டி போடலாம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கிறேன், கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் நான் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுறேன். டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பட்டாணி போடலாம், முருங்கைக்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொதி வந்தோடனே நம்ம மூடி வெயிட் போட்டுக்கலாம். ஒரு புடி சென்னா போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்துங்க. நெஞ்சல் மட்டன் குழம்புல கொஞ்சம் சென்னாவும் போட்டுக்கிறேன். சும்மா 2 டேஸ்ட்டுக்கு 2 கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு புடி சென்னா போட்டிருக்கேன். நல்லா வெந்து சுண்டி வந்தோடனே இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். தேங்காய் பிடிச்சவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க. நான் மேக்ஸிமம் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன், தேங்காய் ஊற்றலை. தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வெயிட் போட்டலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சு நல்லா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க, சூப்பராக எம்மியாக. இதில் நான் வந்து நெஞ்செலும்பு மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு, சென்னா, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தண்ணி குழம்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.